இவற்றின் எந்த துறையின் வளர்ச்சிக்காக தொடங்கப்பட்டது? நபார்டு வங்கி இவற்றின் எந்த துறையின் வளர்ச்சிக்காக தொடங்கப்பட்டது? நல்ல வேகமா சொல்லு. விவசாயம் சரியா? விவசாயம் நான் கல்வின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அங்க ஒரு நபார்டு பில்டிங் இருக்கு. எப்படிமா விவசாயம் சொன்னேன்? விவசாயம் சரிதாமா. நான் கூட நபார்டு கல்வி நினைச்சிட்டு இருந்தேன். விவசாயம் சரிதான். ஒரு மட்டும் வாங்கப்படுகிறது. நான் உங்க ஸ்கோரை போட்டுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். மிகப்பெரிய மாங்க்ரோவ் காடு எந்த நீர்நிலையின் முகத்துவாரத்தில் காணப்படுகிறது? அரபிக்கடல், வங்காள விரிகுடா, அட்லாண்டிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல். இல்லையே, கரெக்டா? எவ்வளவு கன்ஃபியூஸ் பண்ணாலும் கரெக்டா சொல்லிடுறேன். வாழ்த்துக்கள், சந்தோஷம். 15 நான் சொல்லணும் அவசியம் இல்லை. இப்பதான் கொண்டாடின விழா கூட கொண்டாடின நம்ம ஜூலை 15 தமிழ்நாட்டின் எந்த முதலமைச்சரின் பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் கல்வி நாளாக கொண்டாடப்படுகிறது? நீங்களே சொல்லிருக்கீங்க நினைக்கிறேன். இருந்தாலும் அவங்கள்ட்ட கேட்போம். தெரியுதான் நோக்கம். இன்சியலோட சொல்லுதுமா, தப்பா போயிடக்கூடாதுங்கிறதுக்காக. வாழ்த்துக்கள், சந்தோஷம். சரியான விடை, சரியான விடை. என்னோட கொஸ்டின்மா, என் சப்ஜெக்ட் கொஸ்டின். ஆங்கிலேய ஆல்பபெட் என்ற சொல்லுக்கு பெயர் கிடைத்த ஆல்பா மற்றும் பீட்டா என்ற எழுத்துக்களில் எந்த பண்டைய மொழி எழுதி சேர்ந்தவை? லத்தீனா? கிரேக்கமா? சரியாமா, நீங்க சொல்லுங்க சார். நீங்க கேள்வி மட்டும் கேட்காதீங்க சார். கேட்கறதா நீங்க கேள்வி கேட்கிறீங்களா? சரிதான், சரிதான். அலெக்சாண்டர் மகானுக்கு உலகை பற்றி கற்றுக் கொடுத்த ஆசிரியர் யார்? அலெக்சாண்டர் மகானுக்கு உலகை பற்றி கற்றுக் கொடுத்த ஆசிரியர். நல்லா தெரிஞ்சுக்க. ஆசிரியர்னு கேட்கிற தெரிஞ்சிட்டு போய் சொல்லுங்க. வேணா ஆப்ஷன் கொடுக்கட்டா? பித்தாகரஸ், அரிஸ்டாட்டில், பிளினி, பிளாட்டோ. எப்படி கேட்டாலும் கரெக்டா சொல்லிடுறீங்க. சரி சரி சரி, சரியான. இந்திய ரூபாய் நோட்டில் நம்மகிட்ட இப்ப 2000 நோட்டு இருக்காமா? இல்ல, இப்ப என் பாக்கெட் இல்ல, அதை சொல்லல நான். இப்ப 2000 நோட்டு வந்து நடைமுறையில் இருக்கான்னு கேட்கிறேன். இல்ல இல்ல, சரி, ஓகே. ஒரு கேள்வி பாரு, அந்த ரூபாய் நோட்டு சம்பந்தம் ஒரு கேள்வி. இந்திய ரூபாய் நோட்டில் யாருடைய கையொப்பம் இருக்கும்? யாருடைய கையொப்பம் இருக்கும்? எல்லாரும் நோட்டையும் நீங்க எழுத்து போட்டு வைக்கிறீங்க, அதே விஷயம். எங்க எழுத்து இருக்கு சார், அந்த வெள்ளது பகுதியில் கையெழுத்து போட்டு வைக்கிறேன். அதை கேட்கல, அபிஷியலா யாரோட சைன் இருக்குன்னு கேட்கிறாங்க. ஆஹா, முழிக்கிறாங்க. முதல் முழிக்கிறாங்களே. ரிசர்வ் வங்கி ஆளுநர் போட்டிருக்கு. இன்னொன்று ரிசர்வ் வங்கி அமைச்சர்னு போட்டிருக்க. ஆளுநர் தானா? சரியாமா? அம்மா நீங்க சொல்லுங்க, சரியா? எப்படிமா தெரியும்? சின்ன குழந்தைகளே சொல்லிட்டு. சரிதான், சரியான விடை. அடுத்த கேள்வி. கேள்வி பெருசா இருக்குமா? ஒரு 5 நிமிஷம் அவன் படிச்சு முடிக்கிறதுக்கு. பரவாயில்ல, இருந்தாலும் கவனிச்சு காது வாங்கிக்க. ஜனவரி 2026 நிலவரப்படி 1.46 பில்லியன் மக்கள் தொகையுடன் உலக மக்கள் தொகையில் 17.3% கொண்ட அதிக மக்கள் தொகையுடைய நாடு எது? சிம்பிளா சொல்றேன், அதிக மக்கள் தொகை நாடு எது? அவ்வளவுதான், வேற ஒண்ணு. இதான் கேள்வி. இல்லம்மா, சீனான்னு நினைக்கிறேம்மா. சீனா தான்மா. இல்லையே, சீனா தான். நான்லாம் படிச்சப்ப சீனா தானே இருந்துச்சு. இந்தியா தானா? நம்ம நம்பர் 1 இதுல. நம்ம தான். இந்தியா தான் என்னது மக்கள் தொகையிலேயே. அது எப்பன்னு சொல்லி கேட்டிருக்காங்க பாருங்க. ஜனவரி 2026 படி, இந்த வருஷம் பிகினிங் படி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக இருக்கிறோம். அதை அருமையாக கண்டுபிடிச்சாங்க. குறிஞ்சி டீம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்த கேள்வி. முல்லை அணிக்கு இதுக்கு முன்னாடி பாயிண்ட்ஸ் பார்த்தோம். ஒரு சொட்டு முடியும். ரைட். அடுத்ததாக முல்லை அணிக்கு ஐக்கிய நாடுகள் சபையின் ஹெட் குவார்ட்டர்ஸ், தலைமையகம் சொல்லுவாங்கல்ல, அது எந்த நகரத்தில் அமைந்துள்ளதுன்னு கேட்குறாங்க. நியூயார்க்கா? நியூயார்க் ஆப்ஷன் இல்லையே. படிக்கட்டுமா? பாரிஸ், நியூ டெல்லி, நியூயார்க் இருக்குமா? சாரி, லண்டன். என்ன ஆன்சர் சொன்னீங்க? லண்டன் தானே சொன்னீங்க. நியூயார்க் தெரிஞ்சுதான் சொல்லுங்க. அப்புறம் ரைட்டு தான். சரி, சரியான விடை.
அடுத்ததாக மருதம். 2026 ஜூலை 4 அன்று, ஜூலை 4. இப்ப ஜூலையில் என்ன தேதி மணிக்கு 27, இந்த மாசம் 4ஆம் தேதி. 28 ரைட், ஓகே. 2026 ஜூலை 4 அன்று சுதந்திரத்தின் 250 ஆண்டுகளை எந்த நாடு கொண்டாடியது? அதாவது சுதந்திரம் பெற்று 250 வருஷம் ஆயிடுச்சான் ஒரு நாட்டுக்கு. எப்போ? ஜூலை 4ஆம் தேதி அன்னைக்கு 250 வருஷம் ஆயிடுச்சான். நம்ம சுதந்திரம் பெற்று எத்தனை வருஷம் ஆகுது? திடீர்னு கேட்டா அப்படி சொல்லுறியா? ரைட், ஓகே. ஆனா அமெரிக்கா சுதந்திரம் பெற்று 250 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அந்த நாடு எந்த நாடுன்னு கேட்டேன், சரியா சொல்லிட்டாங்க, அமெரிக்கா. அமெரிக்கா என்பது சரியா. சிவப்பு நிறம் தருவதற்கு காரணமான தனிமம் எது அப்படின்னு கேட்கிறாங்க. செம்பு, இரும்பு. நான் ஆப்ஷன் சொல்றேன். செம்பு, இரும்பு, கால்சியம், கொலைசோறு. என்ன ஆன்சர்? என்ன? இரும்பு. நீ தெளிவா தான் இருக்கீங்க. இரும்பு, இரும்பு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இரண்டாவது சுற்று ஆரம்பிக்க போகுது. இரண்டாவது சுற்று ராபிட் ஃபயர். ராபிட் ஃபயர் என்னன்னு தெரியுமா? கேள்வி காமனான கொஸ்டின், எந்த டீமுக்குன்னு கிடையாது. சார் வந்து கேள்வி சொல்லுவாங்க. எந்த அணி முதல்ல கை தூக்குறீங்களோ, எந்த அணி ஃபர்ஸ்ட் கை தூக்குறீங்களோ அவங்களுக்கு அந்த கேள்வி போகும். அவங்க ஆன்சர் சொல்லலாம், அவங்களுக்கு அந்த மதிப்பெண்கள் வழங்கப்படும். இப்போ இதில் கை தூக்குறது யாரு அப்படின்னா 9th ஸ்டூடெண்ட்ஸ். ஒவ்வொரு டீமுக்கு அந்த கொஸ்டின் போகுது அப்படின்றத சொல்றதுக்காக நமது முதுகலை ஆசிரியர் ஜீவலட்சுமி டீச்சர் அவர்களை கூர்ந்தாய்வு செய்வதற்காக அழைக்கிறேன். இவற்றில் எந்த உயிரினத்தை பிடிப்பதில் நிபுணர்கள்? முல்லை அணி தான் கையை ஃபர்ஸ்ட் தூக்குனதா சொல்லியிருக்காங்க. அதனால முல்லை அணிட்ட ஆன்சர் கேட்கலாம். இருளர் இன மக்கள் எந்த உயிரினத்தை பிடிப்பதில் நிபுணர்கள் என்பதற்கான பதில், அதுல நிறைய ஆப்ஷன் இருக்குமா. யானை இருக்கு, நாய்கள் இருக்கு, முதலைகள் இருக்கு, பாம்பும் இருக்கு. பாம்பு தான் ஆன்சர். ரைட்டு, வாழ்த்துக்கள்.